தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். மிகுந்த பரபரப்புக்கிடையே நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் கூட இருக்கிறது. முக்கிய விவகாரங்களை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கின்றன. நீட் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட விவகாரங்களை நாடாளுமன்றத்தில் எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கின்றன. அதேபோல ராமர் கோவில் காணிக்கை சர்ச்சை, எத்தனால் பெட்ரோல் உள்ளிட்டவற்றையும் எழுப்ப எதிர்க்கட்சிகள் முடிவு செய்திருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணபதியிடம் கேட்டு பெறலாம். கணபதி, மிகுந்த பரபரப்புகளுக்கு இடையே நாடாளுமன்றம் கூடுது. இந்த நிலையில ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் பண்ணணும் அப்படின்னு பிரதமர் பேசி இருக்கிறாரு. கூடுதல் விவரம் என்ன? தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநிலங்களிலே சட்டசபை தேர்தல்கள் நடைபெற்ற பிறகு முதல் முறையாக இன்று நாடாளுமன்றம் கூடுகிறது. ஆகவேதான் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளன்றே அரசியல் சூழல் மிகவும் பரபரப்பாக உள்ளது. ஒருபுறம் நீட் வினாத்தாள் கசிவு, அதன் காரணமாக கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி போராட்டம், சோனம் வாங்சுக் உண்ணாவிரதம் என்று அந்த பிரச்சனை மிகவும் பெரிய தலைவலியாக அரசுக்கு உருவாகி இருக்கிறது. காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அரசு நீட் வினாத்தாள் கசிவுக்கு பதில் அளிக்க வேண்டும், அந்த விளக்கங்களை அளித்து கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவியிலிருந்து விலக வேண்டும் என பல்வேறு விதமான கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறார்கள். அதே சமயத்திலே அயோத்தி ராமர் ஆலயத்தில் நன்கொடைகள் திருடப்பட்ட வழக்கு மிகவும் பரபரப்பாக நடைபெற்று வருகிறது. அது தொடர்பாகவும் பிரதமர் நரேந்திர மோடியே பதிலளிக்க வேண்டும் என நேற்று காங்கிரஸ் கட்சியின் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கர்கே ஆகியோர் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இதை தவிர வேறு பல முக்கிய பிரச்சனைகள் இந்த கூட்டத்தொடரில் எழுப்ப அனைத்து கட்சிகளும் தயாராக காத்திருக்கின்றன. குறிப்பாக திமுக மேகதாது அணைக்கு எதிராக குரல் எழுப்ப திட்டமிட்டிருக்கிறது. அதே போலவே அதிமுகவும் மேகதாது அணை கட்டப்படக்கூடாது என வலியுறுத்தி குரல் கொடுக்க இருக்கிறது. இதற்காக மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலே திமுக இன்று ஒத்திவைப்பு தீர்மானத்துக்காக கோரிக்கை அளித்திருக்கிறது. அரசு தரப்பிலே இந்த கூட்டத்தொடரிலே எந்தெந்த முக்கிய மசோதாக்கள் கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் மிகவும் முக்கியமாக கவனிக்கப்படுவது மக்களவை தொகுதிகளை அதிகரித்து தொகுதிகளை மறுவரை செய்வதற்கான சர்ச்சைக்குரிய மசோதா இந்த கூட்டத்தொடரிலே அறிமுகப்படுத்தப்படுமா? அப்படி அறிமுகப்படுத்தப்பட்டால் அதிலே 3/2 பங்கு பெரும்பான்மையுடன் அதை நிறைவேற்ற அரசு எத்தகைய நடவடிக்கைகளை எடுக்கும் என்பது உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. குறிப்பாக திமுக போன்ற கட்சிகளின் ஆதரவை ஆளும் கூட்டணியால் பெற முடியுமா? அதே போல சரத்பவார் தலைமையில் செயல்படும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் ஆதரவை பெற முடியுமா என்று பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. இதை தவிர இந்த கூட்டத்தொடரிலே ஏற்கனவே அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டு உச்சநீதிமன்றத்திலே நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான மசோதாவுக்கு ஒப்புதல் பெற வேண்டும். அதே போலவே வருமான வரி துறையிலே அவசர அரசாணை மூலமாக அந்நிய முதலீடுகளை அதிகப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அவசர சட்டத்தையும் தற்போது மசோதா நிறைவேற்றி நிரந்தரமாக்க வேண்டும். இப்படி பல்வேறு அம்சங்கள் இருக்கின்றன. இன்று மாநிலங்களவையிலே தேசிய பாடலான வந்தே மாதரத்தை அவமதித்தால் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிப்பதற்கான மசோதாவும் இன்று பட்டியலிடப்பட்டிருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த மசோதாவை தாக்கல் செய்வார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நிச்சயமா கணபதி, 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறமா நடக்கிற ஒரு கூட்டத்தொடர். நீங்க சொன்ன மாதிரி கட்சிகளோட எண்ணிக்கையில மாற்றம் நடந்திருக்கு, கூட்டணியில மாற்றம் நடந்திருக்கு, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. தொடர்ந்து பேசலாம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கணபதி. தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.